ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம லடாக் ரைட்டில் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்கோன்னு எனக்கே தெரியாது. கரெக்டாக போன வீடியோவில் நம்ம எப்படி என் பண்ணியிருந்திருப்போம்னா, நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா அடைச்சி ஆஃப் ஆகியிருந்திருக்கும். அதோட தான் போன வீடியோவில் நம்ம என் பண்ணியிருந்திருப்போம். சப்போஸ் போன வீடியோ யாரோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோலாம் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, நம்ம வண்டி அடைச்சி ஆஃப் ஆனதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பார்க் ப்ளக்கு நான் நிறைய இடத்துல இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுவேன். ஆனால் அதுக்கு காரணம் ஸ்பார்க் ப்ளக் கிடையாதுங்க, கார்பரேட்டர் தான் ப்ராப்ளம். கார்பரேட்டர் வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி போட்டாவே போதும். இந்த மாதிரி ஹை ஆட்டிடியூட்க்கு நிறையா வரும் அப்படின்ற மாதிரி சில மெக்கானிக்லாம் சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் இதுக்கு மேலே இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம அந்த ப்ராப்ளம்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதுவும் இல்லாமல் ஒரு இடையிலலாம் ஒரு வில்லேஜ் எல்லாம் போய் ஸ்டே பண்ணுவோம், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். பிபின், யாருமே இல்லை, நானும் இவனு மட்டும்தான் இருக்கும். வேறு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறான். இந்த இடத்துல டவர் கிடையாது, எதுவுமே இல்லை, எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல நான் இவனை நம்பணும், இவன் என்ன நம்பணும். அப்போ தான் மேலே போக முடியும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. இது தெரிஞ்சு ப்ராப்பராக பெட்ரோல் வந்து உள்ளே போக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். கார்பரேட்டர் தான் ப்ராப்ளம். ஓ மை காட். ஒன்றும் இல்லைங்க, ஒரு கொஞ்சம் நேரம் விட்டு போகலாம். என்ன பண்ணுறது? இந்த மாதிரி டைமில் இவனை நான் நம்பி தான் ஆகணும், இவனும் என்னை நம்பி தான் ஆகணும். மேலே போகணுண்டா. கிவ் அப் பண்ணாத. ஓகேங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம ஆள் பாருங்கள், 28 அப்படியே அடைச்சி போயிட்டுருக்கேன். முன்னாடியே பார்த்துருந்துருப்பீங்க, 2-3 இடத்துல ஃபுல்லாக அடைச்சி நிப்பாட்டிட்டான். இன்னமும் இவனை நம்புறேனா, எப்படியோ என்னை மேலே கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்ட்டு. பார்ப்போங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. பிபின், அப்படியே அடைச்சி போயிட்டுருக்காங்க. அப்படியே லைட்டாக அடைச்சிட்டான் ஃபுல்லாக. இந்தாண்ட பாருங்கள், லேக் செமையாக இருக்குல்ல. ஒரு ரிவர் சூப்பராக இருக்குங்க. அடைச்சி நிப்பாட்டிட்டான். சரி, ஓகே, விடுங்க. ஐயோ, மண்ணு வேறு. கொஞ்சமாக என்னை கொண்டு போய் லேயில் சேர்த்திட்டுனா போதுண்டா. சரி, பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி போனால் லேட் ஆகிடுங்க. நம்ம லே போடுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பிபின், இங்கே ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வந்திருக்காருங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, பார்ப்போம். நமக்காக வண்டியை நிப்பாட்டிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறதே பெரிய விஷயங்க. ஆனால் பார்ப்போங்க, அவரால் ஏதாவது பண்ண முடியுமா? ஆயில் வேறு கீழே லீக் ஆகுது. என்ன பிரச்சனைன்னு தெரியல, பார்க்கலாம். அந்த ஸ்பார்க் ப்ளக்லாம் ஃபுல்லாக கழட்டியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்கங்க. ஆனால் ஃபுல்லாக கருகிருச்சு. இதுதான் ப்ராப்ளமாக இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் நமக்காக வண்டிலாம் நிப்பாட்டிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கங்க. ஆனால் பெரிய விஷயம், என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. ஆனால் பார்ப்போம் சரியாகுதான்ட்டு. பிபின், அந்த அண்ணாவும் நமக்காக எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடியலைங்க. எப்படியாவது அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி போயிடுங்க அப்படின்னாங்க. சரி, அப்படியே போவோம். அப்பா
இதாங்க ஃபஸ்ட் டைம் இவன் இந்த மாதிரி சொதப்பினது. இதுக்கு முன்னாடிலாம் சொதப்பினதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். பார்த்துக்கலாம் வாங்க. அதுவும் 50 கிலோமீட்டர் போனால் தான் மெக்கானிக் ஷாப்பான். நைட்டு மட்டும் இங்கே எப்படியோன்னு எங்கேயாவது போயிடுங்க, இல்லைன்னா -டிகிரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கிளம்பிட்டாங்க. 2 ஸ்பார்க் ப்ளக்கும் நமக்காக க்ளீன் பண்ணி இது பண்ணாருங்க. ஆனால் அதுக்காக எதுவுமே காசுலாம் எதுவும் வாங்கலை. பரவாயில்லைங்கண்ணா. அப்பா என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. சரி பார்ப்போம். மோசமான நிலைமைங்க. ஆனால் உண்மையிலுமே சொல்கிறேன், பயங்கர மோசமான நிலைமை. மழை வருது. இந்த ரூட்டில் எப்படி இந்த மழையிலையும் இந்த -டிகிரிலையும் நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஓ மை காட். ஐயோ மழை வருதுங்க. ஓகே பிபின், நான் கேமராலாம் கழட்டி வைக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி பார்த்துக்கலாம். நான் வேறு புலம்பிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் எப்படியாவது யாரோட உதவியும் தேவையில்லை. நான் எப்படியாவது ஏதோ ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிடுவேன். நோ ப்ராப்ளம். எனக்கு எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லையும் ஹேண்டில் பண்ண தெரியுங்க. அதை கூட ஹேண்டில் பண்ண தெரியுமையா நான் சோலோ ரைட் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ கொஞ்சம் பெட்டருங்க. அந்த அண்ணா 2 ஸ்பார்க் ப்ளக்கையும் க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் நல்லாவே பரவாயில்லன்னு தான் தோணுது. ஆனால் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் பரவாயில்ல, மின்னோட நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்பார்க் ப்ளக்கை சேஞ்ச் பண்ணி இது பண்ணாவே சரியாக போய்டுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்னன்ட்டு. ஆஹா, கொஞ்ச நேரம் மழை வந்துச்சு, விட்டுருச்சு. இப்போ லைட்டாக வெயில் அடிக்குது. யாரும் கூப்பிட்ட மாதிரியே இருந்ததுங்க. ஓரளவுக்கு ஆஃப் ரோடு தாங்க வருது, பரவாயில்ல. ஆனால் என்னோடய நிலைமைக்கு இது பரவாயில்ல. அதாவது இல்லை, இந்த ரூட் நம்மளோட சுச்சுவேஷனுக்கு இப்போ கரெக்டான ரூட் கிடையாது. ஓகே, போகிற ஃப்ளோவில் போவோம். ஐயோ அண்ணா, நீ வேற ஏன்னா இப்படி வர? ஆல்ரெடி நம்ம வண்டியே பிரச்சனையில் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல இடையில நின்ட்டானா எதுவுமே பண்ண மாட்டேங்க. அப்படியே வண்டி எங்கேயோ ஓரம் போட்டு உள்ளே பேச்சிட்டு அது இதுன்னெலாம் கிடக்கு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு சுருட்டி படுத்துப்பேன் நான். மழை வந்தால் தான் கஷ்டம், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ அவர் க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் எவ்வளோ பரவாயில்ல, நல்லா தான் போகிறான். மேபி எனக்கு தெரிஞ்சு ஸ்பார்க் ப்ளக் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும். நம்ம ஷோரூமில் ஒழுங்காகவே பண்ணி தரலைங்க. அங்கேயே இவங்க ஒழுங்காக ஸ்பார்க் ப்ளக்லாம் எல்லா 3 ஸ்பார்க் ப்ளக்கும் சேஞ்ச் பண்ணி தான் நடந்திருக்கும். இப்போ 2 ஸ்பார்க் ப்ளக் க்ளீன் பண்ணி போட்டாருங்க. எவ்வளோ பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இதுலேயே அப்படின்னு போயிட்டானா பரவாயில்ல, பார்ப்போம். பிபின், இதெல்லாம் நினச்சி கவலைப்படக்கூடாதுங்க. ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம், லேன் கற்றுக்கிற ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இப்போ உங்கள் வண்டி இந்த மாதிரி அடைச்சா என்ன பண்ணுவீங்க? முதல்ல ஸ்பார்க் ப்ளக்கை செக் பண்ணுங்கள். ஸ்பார்க் ப்ளக்கை செக் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு மீதி விஷயம்லாம் நம்ம செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் ஸ்பார்க் ப்ளக் செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப கருகிருச்சுங்க, அதனால தான் சுத்தமாக எதுவுமே வரல. 2 ஸ்பார்க் ப்ளக் க்ளீன் பண்ணோடனே நம்ம ஆள் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டான். எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்பார்க் ப்ளக்கையுமே சேஞ்ச் பண்ணால் பக்காவாக ஆகிடுவான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே போய் செக் பண்ணால் தாங்க தெரியும். ஆனால் இப்போயே ஓகேங்க, இவன் ஆல்ரெடி ஓகே, பரவாயில்ல. அந்த அண்ணா மட்டும் இல்லைன்னா அவ்வளோதாங்க. சே, நான் ஏன் யோசிக்காமல் விட்டேன்னு தெரிலங்க. ஏன்னா எல்லோரும் ஹை ஆல்டிடியூட் இந்தமாரி வரும் அப்படின்னு யோசிச்சதுனால நான் மெயினாக வந்து கார்பரேட்டர் தான் அப்படின்ட்டு அந்த யோசனையிலே இருந்துட்டேன். ஸ்பார்க் ப்ளக்கு நான் கொஞ்சம் கூட அவ்வளோக்கா கேர் எடுத்துக்கல. அது என்னோடய மிஸ்டேக் தான், அது நான் யோசிச்சுருந்துருக்கணும். பாருங்கள், ஸ்பார்க் ப்ளக்கு க்ளீன் பண்ணோடனே சரியாக போச்சு. சப்போஸ் உங்கள் வண்டி இது யாரும் அடிச்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்பார்க் ப்ளக்கை செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மீதி விஷயம்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் அவர் ₹1 கூட வாங்கலைங்க, நமக்காக ரிஸ்க் எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போனார். எவ்வளோ பெரிய மனசுங்க. ஆனால் அது உண்மையால்
ஆனால் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கங்க. நல்லா தெரிஞ்சு பழக்கமானவங்களாம் போடான்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா பீப்புளோட மென்டாலிட்டி அவ்வளோதான். மீன் இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அங்கே பாருங்கள் அந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நைஸ் மண் மாதிரி இருக்குங்க. எவ்வளோ நைஸாக இருக்குன்னு பாருங்கள், பயங்கர நைஸாக இருக்குது. வழியெல்லாம் சூப்பராக இருக்குண்ணா. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டோங்க. ரோட் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. பா யாருமே இல்லாமல் தனியாக ட்ராவல் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குங்க. ஆனால் ஃபீல் இவ்வளோ நேரம் வெர்ச் பண்ணி போயிட்டு இருந்தோமா, இப்போ திடீர்னு தனியான வந்தோடனையும் எனக்கு ஒரு மாதிரி ஒரு தைரியம் வருது. அதாவது ஓகே இங்கே நாம் தான் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்ப அது ஒரு ஃபீல். அப்புறம் இந்த அழகை தனியாக ரசிக்கிறதுல இன்னொரு ஒரு ஃபீல் வேறு மாதிரிங்கண்ணா. வானம் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு ஸ்கை. பா கண்டிப்பாக அங்கெல்லாம் மழை வரும்னு நினைக்கிறேன், மோடம் போட்டிருக்கு. நினைக்கிறப்பா இருக்கிற எல்லா கடவுள்கிட்டையும் கேட்டுக்கிறேன், மழை வராமல் எப்படியாவது சேஃபாக ஏதோ ஒரு இடம் போய் நான் ரீச் ஆகிடணும். வண்டி எப்படியாவது ஏதோ ஷாப்பில் விட்டு ரெடி பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு லே போவானா என்னன்னு தெரியல, பார்ப்போம். 300 கிலோமீட்ரு போவானா என்னன்னு தெரிலங்க, டவுட்டு தான். லைட்டாக அடைக்கிறான், ரொம்ப மின்னளவுக்குலாம் இல்லை. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லாம், நல்லா தான் போகிறோம். இந்த விலாகே எவ்வளோ நேரம் வரப்போதோ தெரில. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. வாவ், திஸ் இஸ் ரோட் டு ஹெவன். ஆனால் கையை விட்டு ஓட்டணும், மண் இருக்குது, சரிச்சிக்கிட்டு போய் விழுந்துரும். பி கேர்ஃபுல். ஆஹா ரெயின் வருதுப்பா, மழை வேறு வருதுங்க. மழை வேறு வருதே. ரோடு ஒர்க்லாம் போட்டுட்ருக்காங்க இங்கே. தங்கம் லைட்டாக வந்துட்டு விட்டுருங்கப்பா, அண்ணன் இன்னும் ரொம்ப தூரம் போகணும். தயவு செஞ்சு ஹெவியாக வந்துடாதீங்க, இல்லைன்னா நான் கழட்டி ஷூவெல்லாம் போடணும், லேட் ஆகிடும். ப்ளீஸ் கோஆப்ரேட் மீ. ஹே இங்கே என்னப்பா ஏதோ போட்டிருக்கு, ஹெல்ப் அஸ் டு ஹெல்ப் யூ. ஏதாவதுன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி போர்டிலலாம் போட்டிருக்கு. இது என்ன, அது ஆர்மி கேம்பா அந்த மாதிரி எதுவும் இருக்குமோ, மேபி இருக்கலாம். பிபின் இங்கே சும்மா செக்கிங் மட்டும். யா யா ஓகே சார், தேங்க்யூ. சும்மா நார்மலாக ஒரு ஜென்ரல் செக்கிங்க, வண்டி நம்பர் மட்டும்தான் எழுதுனாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. இந்த மாதிரி 1-2 செக்கிங் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக கொஞ்சம் அடைக்கிறான். ஸ்பார்க் ப்ளக் தாங்க, போயிட்டு 3 ஸ்பார்க் ப்ளக்கும் சேஞ்ச் பண்ணி ஒரு சர்வீஸ் பண்ணால் சரியாக போயிடுவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வாட்டர் கிராசிங். இதில் எப்படி நான் கிராஸ் பண்ணி போக போகிறேனே தெரியல.
ஷூவெல்லாம் கண்டிப்பாக நினைய போகுதுன்னு நினைக்கிறேன். ஷூ லேயர்லாம் போட்டு வந்திருக்கணுமோ. சரி ஓகே, இங்கே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். முடியாத பத்தச்சக்கு பார்த்துருவோம். எந்த இடத்துல ஆழம் இருக்குன்னு பார்ப்போமா. இந்த இடம் ஆழம், நம்ம அந்த சைடு போகணும் அப்படின்னா. ஓகே ஓகே ஓகே, கமான்னா திஸ் இஸ் மை டர்ன். அந்த இடம் ஆளுங்க, அந்த இடம் நம்ம போகக்கூடாது. இப்போ பாருங்கள், கரெக்டாக போகிறேன். காலை கீழே ஊனாத ராக்கிருப்பா, காலை கீழே ஊனிடாத. அப்பா நல்ல வேலை ஷூ நினையாம ஒரு வாட்டர் கிராசிங் பண்ணியாச்சு. அடாடாடாட, இந்த இடத்துல இது கரெக்டாக இருக்குன்னு தெரியல எனக்கு. இதுதான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். போவோம். காலை கீழே ஊனாதரா, அவ்வளோதான்டா. வாவ் 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 வாட்டர் கிராசிங். இது மட்டும் ஏறிடுறா. அதுக்கப்புறம் ஏதாவது ரோடு வரும், அதை மட்டும் பிடிச்ச போயிடலாம். ஏறிடுறா நீ. அப்பாடி, ஷூ நினைலையே. இங்கே ஒரு செக்கிங்கா? எஸ் சார். गाड़ी नंबर TN30 TN या T सॉरी T तमिलनाडु TN T तमिलनाडु हाँ या 30 ओके 30 BS 8 11 2 या ले अकेला ले लद्दाख या ओके थैंक यू सूपर गाय नाइस गाय. யாருப்பா அது? நம்ம கேங்கா? என்னப்பா இங்கே வெயிட் பண்ணுறீங்க? நம்ம கேங் இல்லையாட்டிருக்கே. ஆஹா, நம்ம கேங் இல்லை, இவங்க வேற கேங். விபின், பயங்கரமாக காற்றடிக்குதுங்க. காற்று அப்படியே தள்ளுது நம்மளை, வண்டியே ஓட்ட முடியல. ஆல்ரெடி நம்ம வண்டியில் வர லைட்டாக கொஞ்சம் பிக்கப்லாம் கம்மியாக இருக்குது. மேபி இந்த ஸ்பார்க் ப்ளக்னால தான் எல்லாமே போய் மேலே போய் ஒரு சர்வீஸே நீட்டாக விட்டுடலான்ட்டு இருக்காங்க. சைடில் வேறு இன்ஜின் ஆயில் லீக் ஆகுது. நம்ம ஆயில் ஃபில்ட்ரு அது மாற்றணும் இல்லைங்களா? அது மாற்றினப்ப ஒரு சரியாக லாக் பண்ணலையா, இல்லை அந்த ஆயில் சீல் போயிடுச்சா என்னன்னு தெரில. நம்ம மேலே போயிட்டு திரும்ப அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சர்வீஸ் விட்டு ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வருவோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அவ்வளோதான், எல்லா ஆயிலுமே லீக் ஆகுதுங்க பயங்கரமாக. எல்லாம் ஃபுல்லாக லீக் ஆகிடும். அப்பா மீன் அங்கே எவ்வளோ காற்றடிச்சது. இங்கே பாருங்கள், இப்போ அமைதியாக இருக்குது இடமே. இது சரியாக எந்த இடம்னு தெரியல பிபின். ஆனால் இன்னும் 64 கிலோமீட்டருக்கு அப்புறம் பேங்குன்னு ஒரு ஏரியா வரும். ஏன்னா முன்னாடி தான் ஒரு கல்லில் போட்டுருந்துச்சு பார்த்தேன். பா என்ன ரோடுங்க, அண்ணா சூப்பரான ரோடுங்க. ஜாலியாக போகலாம், யாருமே இல்லை ரோட்டில். आगे रास्ता कैसा है?
या आगे रास्ता कैसा है? हियर नो प्रॉब्लम नो प्रॉब्लम. हाँ इधर तक का नो प्रॉब्लम. इट्स नॉट ऑल आर फाइन मनाली गो नो प्रॉब्लम तक का. रोड कंडीशन Yes, yes. गुड नो प्रॉब्लम No off road. No, it's like small. No off-road, no off-road. Yeah. You have to be prepared. There is after like 5 or 10 kilometer, 65 kilometer proper off road. 65 kilometer after proper off-road. 5 kilometer for 65 kilometer, like 63. Pure off road. Pure off-road. You can't even touch 20 kilometer per hour. Oh my God, bro! You can see some my friends in the way. Which bikes? A red color KTM 200 and Himalayan Harley Division One KTM ADV 390 I saw. 390. 390. Which color? I think this orange color. Oh, it's red. Okay. Okay. But be prepared, okay? Okay. And don't, Thank you, bro. Don't push yourself. Push. Don't push yourself hard. Okay. Because there is a no shop, nothing service. Okay, bike mechanic shop, how many kilometer? No. No mechanic for 65 kilometers. 65 kilometer, no mechanic shop. Not even one shop. You have the water, right? Yeah. You have water, right? You want, I will give you. Are you? Wait. கொஞ்சமா தண்ணி குடிச்சுக்கலாங்க. Bro, you are from Maharashtra? Yeah, nice to meet you, bro. Give small of water. No. A small pack. Take the whole water. You need. Oh, no problem, bro. You need. Trust me. You are riding alone? Yeah? You are riding alone? No. My Take the water bottle. we have gang, but he goes straight. My bike also some problem. Which problem? Spark plug problem. Now I clean the spark plug. It fully stuck. Oh. There is no cylinder. No mechanic, nothing, no shop. Oh. Nothing, no. Right side. You can see this problem. Like this. This Yes, spark. is for Yes, this is NGD spark. okay. Thank you. I never forget your help, bro. Are nothing. We are riders. Chalo, ride safe. Okay. Kandipa. Yeah, sure. Okay. Follow us on Instagram, Harshal Padane. Okay. Chalo, bye. Ride safe. Okay. Yeah, bro. Replace this spark plug after some. There is a after. There's a bridge over here. Bridge. You can replace it by that bridge only. Okay. After that, you don't have to go for anything. There's nothing. The road is pure off-road like this. Oh. Just I clean for 2 spark plug. My bike in 3 spark plug. Okay. I clean 2 spark plug, but now okay. But it's not comfortable. Not responding properly. Mm. I have only one spark plug because this was single cylinder. Oh, okay. Okay. I can manage, no problem. Okay. Nice to meet you. Ask your guys to stay together. But then there is no tower. But if you find them, ask Okay. to Stop. slow. Yeah. Don't push yourself. Okay, bro. Bye. Okay, bro. I never forget your help, bro. Nice to meet you. Yeah? YouTube ID channel. White Pipin. Your Insta, YouTube, anything? Harshal Padane. One second. ஐயோ ரொம்ப தங்கமான மனுஷங்கண்ணா. ஒரு ரைடர்னா எப்படி இருக்கணும்னு இவங்கள பார்த்து கற்றுக்கோங்க. வேற மாதிரிங்கண்ணா. தண்ணி கொடுக்குறாங்க. இன்னொரு 5 கிலோமீட்டருக்கு மேலே டோட்டலாக ஆஃப் ரோடு. நீங்கள் பாங்கில் போய் ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே 800 தான் ரூமு. அங்கே ஏடிஎம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சம் காய்ஸ் கிட்ட எப்படின்னா அமௌண்ட் இன்டர்நெட் இருக்கும், அது மூலிமா ஏதோ ஒன்று அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க. அங்கே கூட ஏடிஎம் பாங்கில் கூட ஏடிஎம் கிடையாது அப்படின்னாங்க. ஐயோ அப்பா, ஸ்பார்க் ப்ளக் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று எடுத்து கொடுத்துட்டாருங்க. ரைடர்ஸ்னால் இப்படி தாங்க இருக்கணும். இதுக்கு மேலே என்னங்க ரைடர்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் முழுசும் அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. வாவ்
பா நல்ல நல்ல உள்ளங்களாம் பார்க்குறேங்க. இந்த பிரிட்ஜுக்கு பேர் என்ன தெரியுமா? இங்கே பாருங்கள், பிராண்டி பிரிட்ஜ். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு தான் ரோடு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு தான் இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம பையன் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. பார்த்துக்கலாம். நமக்கு முன்னாடி பாருங்கள், சைக்கிளில் போயிட்டுருக்காங்களே லடாக்கு. வாவ், இவங்கள தாங்க உண்மையாலுமே கஷ்டம். காற்று பயங்கரமாக அடிக்குது, எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பா வேறு மாதிரி இல்லை இவங்களாம். பரவாயில்லைங்கண்ணா, கஷ்டப்பட்டு சைக்கிளில் வராங்க. திரும்பவும் அதே பிரச்சனை தான், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க போகிறதுக்கு. டேங்கே காலி ஆகிடுச்சு, பெட்ரோலே ஃபுல்லாக. என்னால் இப்போ எவ்வளோ தூரம் போக முடியுன்னே தெரியல. லே வரைக்கும் கூட என்னால் போக முடியாதுங்க, பெட்ரோல் எல்லாம் ஃபுல்லாக காலி. அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி விடுங்க, பார்த்துக்கலாம், இது ஒன்று பண்ணி தான் ஆகணும். அடைக்கிறாங்க, பயங்கரமாக அடைக்கிறான். என்னால் ஓட்டவே முடியல, பெட்ரோல் வேறு ஃபுல்லாக காலி. அங்கங்கே இதே ப்ராப்ளம் தாங்க, ஏற மாட்டேங்கிறோம். அவர் கொடுத்த ஸ்பார்க் ப்ளக் வேணால் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாங்க. நாமளே பண்ண வேண்டியதான். You see any bikers gang in outside? No one is there. No gang raid. No. Oh. What happened? There, it's spark plug. Oh. You see? जल गया वो. So we can change new one. आपके पास है? Yeah. You have you? I have one, but my bike 3 spark plug. How is it possible? Then how? What can you can do? अभी क्या करने वाले तुम? Yeah, I can tie it and go. Okay, शुरू होगा ना? No issue. No issue. In case you see upside in any TN bike. Okay. TN bike. Okay. In red color 3 KTM 390. Okay. You say Pulsar. you can take one photo also. your friend is upside. Okay. Number लिखिए. இவ்வளோ நேரம் கேமரா ஆனில் இருந்துருக்குங்க, அதை நான் பார்க்கவே இல்லை. ஒரு வழியாக நானே சேஞ்ச் பண்ணிட்டேங்க ஸ்பார்க் ப்ளக்கை. பார்ப்போம் இப்போ எப்படி போகிறோம் அப்படின்ட்டு. நான் யாரை கேட்டாலும் ஆனால் எந்த பைக்கரும் நான் மேலே பார்க்கல அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகே, மேலேயே போவோம். இதுக்கு மேலே நம்ம கீழே இறங்க முடியாது, டவர் இருக்கிற ஏரியா முதல்ல போகணும், அதுதான் நமக்கு சேஃப். ஓகே, அங்கே போகலாம். ஒரு ஸ்பார்க் ப்ளக் போட்டோன்னே நல்லா இருக்குங்க. எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். எப்படி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறது? ஓகேங்க, ஆனால் போய்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் முன்னாடி போயிட்டு நான் வ்ளாக் பண்ணுறேங்க. ரோடு வேறு பயங்கர மோசமாக இருக்குங்க. ஆனால் நம்மளோட ரைடர்ஸ் கேங் வந்து இந்த சைடு போனதை நான் பார்த்தேங்க. அது எங்கேருந்து பார்த்தேன்னா, அதுவும் அங்கே தூரமாக ஒரு லாரி வருது, அங்கேருந்து பார்த்தேன். 3 பேர் போயிட்டு இருந்தாங்க. 2 என்ஃபீல்டு முன்னாடி, பின்னாடி வந்து KTM 390 போயிட்டு இருந்தது. இந்த இடத்துல, கரெக்டாக இந்த இடத்துல நான் அங்கேருந்து பார்த்தேன்.
போயிடுற தம்பி, எப்படியாவது இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் போய் நானே கூட ஒன்று எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன்டா. ஃபுல்லாக கார்பெட்டர்லாம் க்ளீன் பண்ணுறேன். இல்லைன்னா அங்கே ஏதோ மெக்கானிக் ஷாப் இருந்தால் விட்டு பார்த்துட்டே போயிடலாம். அங்கே பேங் அப்படின்னு எதோ சொன்னாங்க. பாருங்க எவ்வளோ ஆர்மி வண்டி வருதுன்ட்டு. ஃபுல்லாக ஆர்மி வண்டி தான். பிபின், என்னால் முடியலைங்கண்ணா, ஃபுல்லாகவே டயர்டாயிட்டேன். எப்படியோ நான் அந்த பாங் அப்படிங்கிற ஏரியாவுக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபோர்ட் எல்லாம் போடுறேங்க. நான் எப்பயுமே நெவர் கிவ் அப்ங்க. அங்கே என்னால் முடியலைங்க, கொஞ்ச நேரம் படுத்துட்டேன். நான் ஸ்பார்க் ப்ளக் அங்கெல்லாம் கொஞ்சம் ரெண்டாவது தடவை ஒரு டைம் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னால் ஒன்றுமே முடியலைங்க. அப்புறம் படுத்துட்டேன் நான். அப்புறம் திரும்பவும் எந்திரிச்சு, ஏன்னா காலையிலேருந்து சாப்பிட்லைங்க. காலையில் ஒரே ஒரு காஃபி குடித்ததோடு சரி, இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல. அதனால் பயங்கரமாக டயர்டாயிட்டேன். நான் ஸ்லிப்பாகிருக்கும். எப்படியோ அந்த பாங் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போயிடணுங்க. இங்கெல்லாம் கேம்ப்லாம் இருக்குது. சரி வாங்க போயிடுவோம். இந்த ரூட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நான் பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டேங்க. அதனால் அந்தளவுக்கு எனர்ஜெட்டிக்காக பேச முடியாது. ஓகே, ரோடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நானும் இவனை நம்பி போயிட்டுருக்கேன். பெட்ரோலும் வேறு இல்லைங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வாங்க பார்த்துப்போம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பசங்க போனாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க. சப்போஸ் எங்களை பிடிச்சிட்டா கூட பெட்ரோல் கிடைக்குமே அப்படின்ட்டு தான். மேபி இங்கே வந்து நின்னாங்கன்னா ஏதோ வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலான்னு போயிட்டுருக்கேங்க. பார்ப்போம். பிபின், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் தனியாக ரூம் எடுத்துட்டேன். நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாங்கன்னு தெரில. ஆனால் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கிடையாது, அதே மாதிரி கரண்ட் கிடையாது, அதே மாதிரி டவரும் கிடையாது. இங்கே எதுவுமே இல்லை. ஹாட்ஸ்பாட் வேணால் யூஸ் பண்ணலாம். அதாவது இவங்க இருக்காங்களே, இவங்களோட ஹாட்ஸ்பாட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பசங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன். இன்னும் 130 கிலோமீட்டர் தாங்க இருக்குது லடாக்குக்கு. இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். நான் மட்டும்தான் தனியாக ஸ்டே பண்ண போகிறேன். உள்ளார ஒரு ரூம் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து நான் தனியாலாம் படுக்க மாட்டேன், இங்கே தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சமையல் கட்டிலே ஸ்டே கேட்டுட்டேன். 250 ரூபா தாங்க. ஆனால் சூப்பராக பேசுகிறாங்க, பழகுறாங்க. சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. 3 சப்பாத்தி தாலும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். காலையிலேருந்து சாப்பிட்லைங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாமிட் எடுத்துட்டேன் ஃபுல்லாக. வெறும் தண்ணி தான் வந்தது. ஏன்னா காலையில் டீ மட்டும் தான் குடித்தேன். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல. பயங்கரமாக டயர்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே வண்டி ஓட்ட முடியாது அப்படின்ட்டு தான் இங்கேயே ரூம் எடுத்துட்டேன். நம்ம பசங்க எங்கே இருக்காங்க அப்படின்லாம் தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே வந்து ரீச் ஆகும்போது என்ன ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போயினாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது எனக்கும் அவங்களுக்கும் என்னங்க ஒரு 20 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா நான் ஓரளவுக்கு ஸ்ட்ரிச்சாக தான் அடித்தேன், வண்டி பிரச்சனை இருந்தாலும். ஆனால் ஓகேங்க, இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பாருங்கள் எல்லாமே இருக்குங்க, ஸ்நாக்ஸு எல்லாமே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம. ஓகேங்க, நான் மீதெல்லாம் சாப்பிடும்போது நான் வ்ளாக் பண்ணுறேன். நம்ம பிபின் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் இருக்கான். நாளைக்கு எப்படியோன்னு நம்ம ஆளை எப்படியோன்னு மேலே லேக் கொண்டு போயிடணுங்க. லேக் கொண்டு போய் அங்கே தான் அவனை சர்வீஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம், இன்றைக்கி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்தனோ அதே மாதிரி நாளைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி அவனை கொண்டு போகணும். ஓகே பிபின், மீதெல்லாம் சாப்பிடும்போது நான் வ்ளாக் பண்ணுறேன். ஹாய் ஹாய் ஹாய். நல்ல அண்ணாங்க, நல்ல அண்ணா. இஸ் நேம் மாலிக். மாலிக் Malik, say hi Malik. Hi Malik. இவங்க தாங்க நம்ம சமைச்சு தர போறாங்க. சூப்பர்ல, இங்க பாருங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டே பண்றேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோமோ, டக்கி சோமோ. ஓ, சரியான பண்ணா இருக்காங்க. ஓகேங்க, மீதா சப்பாத்தி சாப்பிடும் போது நான் வ்ளாக் பண்றேன்.
பின் பாருங்க சப்பாத்தியும் தாலும் நமக்கு வந்துருச்சுங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அவ்வளோ கேராக பார்த்துக்குறாங்க. இங்கே பாருங்க, இது ஒரு பெச்சிட்டா, இதுக்கு மேலே இந்த ப்ளூ கலர் பெச்சிட்டு, அதுக்கு மேலே அந்த ஒரு பெச்சிட்டுங்க. மொத்தம் நமக்கு 3 பெச்சிட்டு போற்றி தூங்குன்னு சொல்லிட்டு என்னை தூங்க வச்சிட்டாங்க. அப்புறம் 9:30 பக்கமாக எழுப்பி சப்பாத்தி கொடுக்குறாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி குடிச்சிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணி கொடுத்தாங்க. அப்பா எவ்வளோ கேராக பார்த்துக்குறாங்கங்க, எவ்வளோ பரவாயில்ல. அதுவும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் எப்படி எப்படி பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவ்வளோ பாசங்க நம்ம மேலே. ஓகேங்க, என் சப்பாத்தி சாப்பிட்டு நான் தூங்குறேன். செம்ம டயர்டாக இருக்குது. இப்பயுமே லைட்டாக ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சாப்பிட்டுட்டு தூங்கினா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஐ மீன் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறேன். ஓகே பிபின், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோ பிபின், அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டெக்னிக்னு வந்துகிட்டே இருக்கும். ஓகே பிபின், டடா பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.